பார்சல் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மீனவனா கிட்ட கருவாடு ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா மளிகை கடையில வாங்குற கருவாடெல்லாம் 1க்கு 4 தடவை கழுவ வேண்டியதா இருக்கு. இவங்ககிட்ட ஆர்டர் போடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இவரோட ஃபாலோவர்ஸ் நானு. ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஆர்டர் போட்டா ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா குடுக்கணும். டெலிவரி எவ்வளவு நாள் ஆகும்? ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு இந்த மாதிரி பல யோசனை. என்ன மாதிரியே நீங்களும் அதே சந்தேகத்தோட தான் இருப்பீங்கன்ட்டு தான் இந்த ரிவ்யூ வீடியோ நான் போடுறேன். இது வந்து நான் சொந்த காசு கொடுத்து வாங்கினது, ப்ரமோஷன் வீடியோ கிடையவே கிடையாது. நான் 315 ரூபாய் கொடுத்தேன் 1/2 கிலோ கருவாடுக்கு. ஷிப்பிங்க்கு தமிழ்நாடா இருக்கிறங்காட்டி 50 ரூபாய் வாங்கினாங்க. முன்னாடியே நம்மளுக்கு வந்து இன்வைஸ் காப்பியும் அவங்க டெலிவரி அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் காப்பியும் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறாங்க. இந்த பார்சல் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து உள்ள தங்கத்தை வச்சு குடுக்குற மாதிரி சுத்தி வர அவ்வளோ டேப் போட்டு ஒட்டி பக்காவா என் பொண்ணு ஏதாவது கண்ணாடி இது உள்ள வச்சு குடுக்குற மாதிரி எவ்வளோ பேக்கிங் சுத்தி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. நான் 1/2 கிலோ அதுலயே எழுதி போட்டிருந்தாங்க. பேக்கிங் வந்து பிரிக்கவே முடியல. ரொம்ப கெட்டியா நம்மளுக்கு சேஃபா வரணுங்கிறக்காக கெட்டியா அட்டை கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க. 1/2 கிலோ போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா வந்திருந்தது கருவாடு. கொஞ்சம் கூட மண்ணில் ஆக்சுவலி இவங்க வீடியோலயே காட்டுறாங்க எந்த மாதிரி காய வைக்கிறாங்க அப்படின்னு. உப்பு போடாம தான் காய வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சுத்தமா இருந்ததுங்க கருவாடு. ஒரு சின்ன தூசி துரும்பு கூட இல்லை. ஏன்னா மண்ணுல தானே காய வைக்கிறாங்க. வலை போட்டு அது மேல மண்ணு மேல வலை போட்டு காய வைக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன தூசு கூட இல்லாம சுத்தமா இருந்தது கருவாடு.